தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தி. ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழைய முயற்சி செய்த ஒரு கண்டெய்னர் கப்பலை 2 ட்ரோன்கள் தாக்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதாக ஈரான் அறிவித்தது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் வந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் கடற்படை தெரிவித்திருந்தது. ஈரான் அச்சுறுத்தலை அடுத்து வளைகுடா வழியாக பயணிக்கும் அனைத்து கப்பல்களுக்கும், குறிப்பாக எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு தேவை ஏற்பட்டால் அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். அண்மை செய்தி. ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழைய முயற்சி செய்த ஒரு கண்டெய்னர் கப்பலை 2 ட்ரோன்கள் தாக்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதாக ஈரான் அறிவித்தது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் வந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் கடற்படை தெரிவித்திருந்தது. ஈரான் அச்சுறுத்தலை அடுத்து வளைகுடா வழியாக பயணிக்கும் அனைத்து கப்பல்களுக்கும், குறிப்பாக எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு தேவை ஏற்பட்டால் அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார்.